நம்ம உடல் அளவுல பார்த்தோம்னா, இந்த டிப்ரஷனாலயும், ஸ்ட்ரெஸ்னாலயும் ஏகப்பட்ட முக்கியமாக சொல்லும்போது, இப்போ பிராக்டிகலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஜாப் வந்து 2 பேருக்குமே கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் இருக்கு, இல்ல டே ஷிஃப்ட் இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஒரு 35 இல்ல பிலோ 35, 30 இயர்ஸ், 25 இயர்ஸ் இந்த வயதில் இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கு. நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக பேசியிருக்கீங்க. ஸோ அதற்கான தீர்வுகள் ரொம்ப எளிமையான தீர்வுகள் என்ன இருக்குது, எளிமையான மூலிகைகள் என்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. நம்ம உடல் அளவில் பார்த்தோம்னா இந்த டிப்ரெஷனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ சைலண்ட்டாக பார்த்தோம்னா ஹேர்ஃபால்லேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய சுகர்லேருந்து முக்கியமாக பிபி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கார்டியாக் இஷ்யூஸ், இந்த மாதிரி வரிசை கட்டிக்கிட்டே போகலாம் டிப்ரெஷனால். அந்த வரிசையில் வந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு தாம்பத்திய உறவில் நிறைய டிப்ரெஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் நிறைய பேர் நம்மக்கிட்ட வராங்கன்னா இதை பேஸ் பண்ணியும் நிறைய பேர் வராங்க. ஸோ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இவங்களால இந்த பிரச்சனை, இவங்களால இந்த பிரச்சனைன்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுத்த கட்டம் நம்மளோட லைஃப்க்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பேர். ஸோ சைல்ட் பர்த் அப்படின்றது தள்ளி போகுது. ஸோ இதனால் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்க்கு இந்த தாம்பத்திய உறவில் என்னென்ன பிரச்சனைகள் அதை ஈஸியாக நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்தோ இல்லை சித்த மருந்துகள் மூலிகைகள் மூலமாக எப்படி வந்து நம்ம சரி செய்யலாம். சாதாரணமான ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சரி செஞ்சுட்டு மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஹாப்பியான ஒரு லைஃப்பும் கூட. முக்கியமாக சொல்லும்போது இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஸோ ஜாப் வந்து 2 பேருக்குமே கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் இருக்குது, இல்லை டே ஷிஃப்ட் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாடி ஹீட் வந்து எக்ஸஸாக ஆகுது. ஸோ எக்ஸஸ் பாடி ஹீட் ஆகும்பொழுது என்னன்னா நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ உடல் உஷ்ணத்தினால் பார்த்தோம்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எரெக்ஷனே இல்லை. ஸோ அதை தாண்டியும் வந்து பார்த்தோம்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குன்ட்டு நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க. ஸோ வயதும் வந்து பார்த்தோம்னா ஒரு 35 இல்லை பிலோ 35, 30 இயர்ஸ், 25 இயர்ஸ் இந்த வயதில் இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம்னால ஸோ ஃபேமிலி லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டு ஸோ பேரண்ட்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட மகனுக்கு பிரச்சனை இல்லைம்மா, இவங்களுக்கு தான் பிரச்சனை, இல்லை என் பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்து கிடையாது இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி லெவலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டோட்டலாக மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இது வந்து குறைபாடுன்னு தான் சொல்லணும், டிஃபிஷியன்சி. இப்போ நம்ம வந்து ஒரு கால்சியம் குறைபாடு இருக்குது, விட்டமின் B12 குறைபாடு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? பேசிக்காக நம்ம வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் எடுப்போம். இல்லை அனிமியா இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைவாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அதற்கான நம்ம உணவு முறைகள் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குனாலோ இல்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சர்விக்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ட்ரை வெஜனாக இருக்கும். அதுக்கப்புறம் லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இந்த ட்ரை வெஜனாலேயே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸோ இந்த இன்டர்கோர்ஸ் அப்போ ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நேச்சுரலாகவே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஓவரீஸில் இல்லை யூட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் சித்த மெடிசன்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சு பேசிக்காக அதற்கான ஹெர்பல்ஸ் மூலிகைகள் சார்ந்து ஒரு சிகிச்சை முறையை அணுகும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் வந்து கூடிய விரைவில் நமக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா முதல் விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, உடலில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம குறைச்சே ஆகணும். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸோ டிப்ரெஷன், ஸோ ரொம்ப டிப்ரெஷன் இருக்கா அதை வந்து பார்க்கணும். முக்கியமாக டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் நிறைய பேருக்கு இது வெளியில் தெரியாமலே இருக்கும். எதோ நம்ம வந்து ஃபுட்ஸ் எடுப்போம். ஸோ கரெக்டான ஒரு மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அதை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஒரு மூலிகையை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னா இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கப்புள்ஸ் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அதாவது இன்ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாகவோ இல்லை இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வரும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஸ்பெஷலான மெடிசன்ஸ் தான் நம்ம அப்போதைக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மெடிசன்ஸ் கிடையாது. நாடி பார்த்து அவர்கள் உடலோட உஷ்ணம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு, இல்லை ஆல்ரெடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குரு மருந்துகளும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்பெஷல் மெடிசன்ஸை வந்து நம்ம கவனமாக தரும்போது தான் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்ற மாதிரி தான் பெண்களுக்கும் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் முக்கியமான விஷயம், மருந்துகளோடு சேர்த்து நம்ம உணவு முறைகள் சொல்லிடுறோம். அப்போ அந்த உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்களுக்கு வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள், பெண்களுக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்து அந்த யுட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் கால்சியம், புரோட்டீன், மெக்னீஷியம், ஜிங்க் இது 4மே நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விந்தணு உற்பத்தி ஆவதற்கு இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். 7 உடற்தாதுக்களும் வன்மையாக இருக்கும் பொழுது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விந்தணு, ஒரு செமன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு அந்த வாட்டரி செமன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இதையுமே டோட்டலாக ஒரு டிஃபிஷியன்சி, நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸோட கோஆர்டினேஷன் இல்லாததுனால ஏற்படக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது மசில்ஸை நர்வ்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்துகிற மாதிரியான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் பஞ்சமூல கற்ப சூரணம், அமிர்த சஞ்சீவி சூரணம். இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கற்ப மருந்தை சேர்ந்தது. கற்ப மருந்துன்னு சொல்லும்போது நார்மலாக ஒரு மெடிசனை செய்கிறத விட இதில் சில மூலிகைகள் சேர்த்து அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பாவனை செய்து எடுக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன். இந்த மெடிசன், அதாவது பஞ்சமூல கற்ப சூரணம்னா ஒரு 5 வகையான ஒரு உயர்ந்த மூலிகைகளோட வேர்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது. அதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து டெஸ்ட் எடுத்துருக்குறோன்னா ஒரு 2 மாதம் சிகிச்சைக்கு பிறகு எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் மந்த் மெடிசன்ஸ் முடிச்சுட்டு வரும்போதே நிறைய பேர் வந்து ஹாப்பியாக தான் வருவாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்ததுக்கும் இப்போயும் பரவாயில்லையே, ஹாப்பியாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீரியட்ஸ் வந்து வராத ஒரு நிலை இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போது இடுப்பு எலும்புகளை வலிமையாக்குவதற்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு எலும்புகளை வலிமையாக்குவதற்கும், யுட்ரஸ் வந்து ஒரு குழந்தையை வந்து தாங்குவதற்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தனாக மாற்றுவதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய தைல வகை இருக்குது. இதில் பேசிக்காக லவண தைலம் இருக்குது. அதுக்கப்புறம் காய திருமேனி தைலம், இது வந்து ஆண்களும் பெண்களும் உடலில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும்பொழுது சீக்கிரமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளாக இருக்கட்டும், இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது கர்ப்பப்பை, நம்ம ஓவ்ரிஸ், இது எல்லாமே ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் மெடிசன் தான் கோபுரம் தாங்கி தைலம். இது வந்து ஆண்களுக்கான தைலம். இந்த தைலம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி எக்ஸலன்ஸான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தைலம் பொதுவாக எதற்குன்னா தசைகளையும் நம்மளுடைய நரம்புகளையும் வலிமைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போது பேசிக்காக ஆண்களுக்கு அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த பெனிஸில் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தைல வகை சேர்ந்தது தான் இந்த கோபுரம் தாங்கி தைலம் சொல்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னலாக டெய்லி நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது ஆண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுகர், அதாவது டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதை சரி செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். இதோடு சேர்ந்து என்னென்னா முக்கியமாக சரியான அளவில் உறக்கம்ன்றது
ரொம்ப முக்கியம். உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டிப்ரெஷன் இல்லாமல், ஸோ மன அழுத்தம், ஆன்சைட்டி, டென்ஷன் இது இல்லாமல் ஒரு ஹாப்பியான லைஃப்பில் இந்த மெடிசன்ஸும் எடுக்கும்பொழுது குறைந்த காலத்திலே நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு, நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து இந்த தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன உடல் உபாதைகளை வந்து பெருசாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம். ரொம்ப எளிமையான முறையில் சித்த மருத்துவத்தில் அதை தீர்த்து கொள்ளலாம். இந்த பதிவில் நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக பேசியிருக்கீங்க. ஸோ அதற்கான தீர்வுகள், ரொம்ப எளிமையான தீர்வுகள் என்ன இருக்குது, எளிமையான மூலிகைகள் என்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.